ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஷாரடா கைவண்ணம். இன்றைக்கி ஷாரடா கைவண்ணத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான ஒரு டின்னர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஹெல்த்தியானது தான். ரொம்ப அது இதுன்னு போடாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 பூண்டை தட்டி போட்டு ஒரு பச்சை மிளகாவை வெட்டி போட்டு சிம்பிளான ஒரு டின்னர் தான். வாங்க பார்க்கலாம் எப்படி இந்த டின்னரை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. அப்படி இப்படின்னு இந்த மாதிரி ஒரு தஹு பேக்கெட்டை வந்து வெட்டிட்டு அதிலிருந்து அந்த தஹு வந்து ஈஸியாக வந்து வெளியாகிரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸில் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பாதியை கட் பண்ணி இந்த மாதிரி பெருசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. பூண்டு 2 பல் எடுத்து நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கலாம். வெட்டி வச்ச இந்த தஹு வந்து நல்லா இந்த மாதிரி சூடான பேனில் வந்து நல்லா வந்து மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். பொரிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து ரொம்ப வந்து இதை எண்ணெய் வந்து வெடித்து வெளியாகும். ஏன்னா எக் இருக்கிறதுனால. அதுக்கடுத்து ஒரு 4-5 ட்ரை மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 30 மினிட் வரைக்கும் ஊற வச்சுட்டு பிறகு அதோட காம்பெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். கத்தியில் வெட்டுற பதிலுக்கு இந்த மாதிரி சீசரில் வெட்டணும்னா ரொம்ப க்யூட்டாக சீக்கிரமாகவே கட் பண்ண முடியுது. அந்த தஹு பொரிச்ச எண்ணெயிலே வந்துட்டு இந்த வெங்காயமும் பூண்டையும் கொஞ்சம் நல்லா வந்து வறுபட்டுட்ட பிறகு இந்த சூப்புக்கு வந்துட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஒயிட் பேப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் தூக்கலாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வெட்டி வச்ச அந்த மஷ்ரூமையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வறுக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டுட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் நான் வந்து லைட் சோயா சாஸ் அது வந்து இந்த உப்பு சோயா சாஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். டிபெண்ட் ஆன் யூ. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஈவன் வெஜிடேபிள்ஸ் வேறு வெஜிடேபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு சோள மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்குங்க. ஏன்னா இந்த சூப் வந்து கொஞ்சம் கட்டியாகி இருக்கிறதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ திக்காக வேணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ஓகேவானதுக்கு. பட் இது மட்டும் இதோட முடியல. இதோட வந்து நான் ஒரு எக்கு வந்து ஆட் பண்ண போகிறேன். எக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வந்து நம்ம பொரிச்சு வச்ச தாவும் அந்த சில்லியும் இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் இது வந்து கொஞ்சம் அந்த சூப்லேயே வந்து குக் பண்ண விட்டுட்டு ஒரு எக் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அடித்து விட்டுக்கலாம். சூப் வந்து நல்லா பெரிய அனலில் கொதிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் வந்து இந்த எக் மிக்சரை வந்து நம்ம அதில் ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டிடலாம். இவ்வளோ தான். ரொம்ப குயிக்காக வந்து முடிச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் முடிக்க வேண்டியது தான் இந்த சிம்பிளான குக்கிங்கு. என் பிள்ளைங்க ஆஹா ஓஹோ அம்மா சூப்பர் டூப்பர் அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்மளை இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக படுத்துது மீண்டும் மீண்டும் வந்து குக் பண்ணுறதுக்கு. அதுவும் என்னோடய வீட்டில் வந்து இந்த சைனீஸ் ஃபுட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே குக் பண்ணுவேன் நான். இந்த சிம்பிளான ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு டிஷ்ஷில் நான் சந்திக்கிறேன். பாய்.